வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை இபிஎஃப்ஓ மாத பென்ஷன் உயர்வு ஓய்வூதியர்கள் சார்ந்து முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 1000 ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக ஓய்வூதியரிடம் இருந்து வருகிறது. விலைவாசி உயர்வு காரணமாக தற்போதைய தொகை வாழ்வாதாரத்திற்கு போதவில்லை என்பது அவர்களின் முக்கிய வாதம். இந்த நிலையில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இதுகுறித்து விளக்கமளித்தார். அவர் கூறியதாவது: முதலில் ஓய்வூதிய நிதியின் நீண்டகால நிலைத்தன்மை மிகவும் முக்கியம். தற்போது ஓய்வூதியத்தை அதிகரித்தால் அது நிதியில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை உருவாக்கக்கூடும். இரண்டாவது, மத்திய அரசு ஏற்கனவே குறைந்தபட்ச ரூபாய் 1000 ஓய்வூதியம் வழங்குவதற்கு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி வழங்கி வருகிறது. மேலும் ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 1.16% தொகையும் அரசு தனது பங்களிப்பாக செலுத்துகிறது. மூன்றாவது, இபிஎஸ் 95 திட்டத்தின் நிதிமதி அமைப்பு முக்கியமாக முதலாளிகளின் பங்களிப்பை சார்ந்தது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தில் 8.33% தொகையினை முதலாளிகள் செலுத்துகின்றனர். ஊழியர்கள் நேரடியாக பங்களிப்பு செய்யாததால் நிதியை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இபிஎஸ் 95 திட்டத்தின் முக்கிய அம்சம் 58 வயதிற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் வழங்கும் பாதுகாப்பு, 50 வயதிற்கு பிறகு முன்கூட்டியே ஓய்வு பெறும் வாய்ப்பு. மாதம் ரூபாய் 1000 என்பது இன்றைய விலைவாசிக்கு போதாது. கௌரவமான வாழ்க்கைக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 5000 முதல் ரூபாய் 7500 வரை அவசியம் என்பது அவர்களின் கோரிக்கை. மேலும் பகத்சிங் கோஷியாரி குழுவின் பரிந்துரையும் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். தற்போதைய நிலைமை: மத்திய அரசின் விளக்கத்தின்படி உடனடி உயர்வு எதுவும் இல்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000ஆகவே தொடரும். இருப்பினும் எதிர்காலத்தில் பணவீக்கம் மற்றும் நிதி நிலைமையை பொறுத்து மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு உள்ளது. முடிவாக, இந்த முடிவு ஓய்வூதியர்களுக்கு ஏமாற்றம் கொடுத்தாலும் நிதிநிலைத்தன்மை மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய இரண்டுக்கும் இடையில் சமநிலை தேவைப்படுவது தெளிவாகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.